வணக்கம். அடியேன் புதன்வி சிவசுப்பிரமணியம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் அடியனுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். பொதுவாகவே நாம் 12 ராசிகளுக்கு ஒரு சிறு பலன்களை கூறி வருகிறோம். இதுவரைக்கு மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசிக்கு பலன்கள் கூறியிருக்கின்றோம். அடுத்தது கடகராசிக்கு பலன்கள் கூறவிருக்கிறோம். கடகராசிக்கு 2025 புது வருடம் எப்படி இருக்கும் என்பது ஒரு கேள்வி. இந்த புது வருடம் கடகராசிக்கு நன்றாக இருக்கும் என்பது பதில். ஆகவே கடகராசி நேயர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகள் கண்டகசனியும் 2.5 ஆண்டுகள் அஷ்டமசனியும் நடந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் மாறுகின்ற பொழுது ஒரு சிலருக்கு நல்ல பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி, குரு பகவான் உச்சம் பெற்ற ராசி, அது நல்ல ராசி. மனோகாரகன் ஆட்சி செய்யும் ராசி. கடகராசியில் பிறந்தவர்கள் மிகவும் மிகவும் திறமைசாலிகள், நல்லவர்கள், பொறுமைசாலிகள். திறமைகள் இருக்கின்றது, பொறுமை இருக்கின்றது, புரிதல் இல்லை என்பதுதான் உண்மை. புனர்பூச நட்சத்திரமும் பூசம் நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் கடகராசியில் இருக்கின்றது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்த ஜாதகர்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில், திசா புத்தியின் அடிப்படையில் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. கடகராசியில் இருக்கின்றவர்கள் ஆட்சி செய்யும் திறமையுள்ளவர்கள். அவர்களை புரிந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். புரியாத காரணத்தினால் மிகவும் தோல்வி அடைகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், டல்லாக இருக்கிறார்கள் என்று கூறலாம். ஆகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக பேசுவார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசுவதற்கே காசு கொடுக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமருடைய நட்சத்திரமாக விளங்குகிறார்கள். ராமரை போல வாழ்கின்ற குணாதிசயம் உள்ளவர்கள். எனவே இந்த காலகட்டம், புது வருடம் அவர்களுக்கு கிரக நிலைகள் மாற்றத்தில் மிகவும் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்து இருப்பது மிகவும் நன்மை. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வம், கடவுள் வழிபாடு அனைத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும். சக்தி இருந்தால் நிச்சயமாக பக்தி இருக்க வேண்டும். துணிவு இருந்தால் நிச்சயமாக பணிவு இருக்க வேண்டும். இதை பணிவோடு இருங்கள், துணிவு கிடைக்கும். பக்தியோடு இருங்கள், சக்தி கிடைக்கும் என்று கூறலாம். எனவே தயவு செய்து ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள், கடவுளை வணங்குங்கள், பக்தியோடு இருங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். எதிர்வரும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம் சனி நடந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் பொறுமையாக இருப்பது மிகவும் மிகவும் நல்லது. இறைவனை வணங்குங்கள், குலதெய்வத்தை வணங்குங்கள், அடியனுக்கு கால் செய்யுங்கள். எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடன் வரும் ஜோதிடர் புதன்வி சிவசுப்பிரமணியம். நன்றி, வணக்கம்.